வணக்கம் நேயர்களே. ஏற்கனவே நம்ம வந்து யூஎஸ் டாக்ஸ் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விவரங்களை நம்ம பார்த்தோம். அந்த படிவத்தை நம்ம வந்து எப்படி போய் பார்க்குறது, அதை எங்கே ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். அந்த விவரங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் வந்து இங்கே ஐகார்டில் வந்து லிங்க் தந்திருக்கேன், அங்கே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம அந்த படிவத்தை வந்து ஃபில்அப் பண்ணுறது, ஃபில்அப் பண்ணதுக்கு பிறகு அதை எப்படி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படிவத்தை பொறுத்த மட்டும் மானிட்டேஷன் ஆனவர்கள் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி அப்லோட் செய்தாக வேண்டும். உங்களுக்கு வந்து அதிலேருந்து வருமானம் வந்தாலும் சரி, மிக குறைவான வருமானம் இருந்தாலும் சரி, அதிகப்படியான வருமானம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம வந்து இந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணி அனுப்பி ஆகணும். மானிட்டேஷன் ஆகாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல இந்த வீடியோவை பார்த்து வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு விரைவில் மானிட்டேஷன் ஆகும்பொழுது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகே நேயர்களே, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உங்களுடைய AdSense அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களை கூகுள் க்ரோம் அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. நீங்கள் வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல்லையும் செய்ய முடியும். ரெண்டுக்கும் ஒரே மெத்தடு தான். இப்போ நீங்கள் கூகுளில் உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே சர்ச்சில் வந்து AdSense லாக்இன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா AdSense லாக்இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த பற்றியில் AdSense லாக்இன் கூகுள் சர்ச் பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ இதில் வந்து இந்த கூகுள் AdSense பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து AdSense பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து அதை பற்றியெல்லாம் பேமெண்ட்ஸ், இந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய ஸ்க்ரீனில் அதுக்கு பற்றியெல்லாம் மேனேஜ் டேக்ஸ் இன்போ இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வரக்கூடிய பேஜில் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆட் டேக்ஸ் இன்போன்னு இருக்கு பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சேனலுக்கான மெயில் ஐடி இருக்கும். மெயில் ஐடி கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்டஸ் டேக்ஸ் இன்போ அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இண்டிவிஜுவல்னு இருக்கும், இன்னொன்று வந்து நான் இண்டிவிஜுவல் எண்ட் ஐடி அப்படின்னு இருக்கும். நம்ம பெரும்பாலும் எல்லாருமே என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் தான் கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலுங்கிற ஆப்ஷனுக்கு பற்றியெல்லாம் இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆர்யூஎஸ் சிட்டிசனாக ரெசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்டஸ்னு கேட்டிருக்காப்புல. நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்டஸில் இப்போ சிட்டிசனாக ரெசிடெண்ட்டாக கிடையாது. அதனால் நீங்கள் இந்த நோவை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நோவை கிளிக் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் WP டேக்ஸ் ஃபார்ம் டைப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா W8 பென் அப்படின்னு இருக்கு பாருங்கள், W8 PN. இந்த படிவத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போது ஸ்டார்ட் WP பென் ஃபார்ம்னு வருதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு படிவம் வரும். அதாவது W8 பென் டேக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்துடும். இதில் உங்கள் நேம் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல், இதை வேண்டியதில் நீங்கள் இதை விட்டுறலாம். அடுத்து கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கீழ்நோக்கி அம்புக்குறியை கிளிக் பண்ணி இதில் உங்கள் நாட்டோட
உங்களுடைய நாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே இந்தியா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டின் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பேன் நம்பரை கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் நம்பரை கொடுத்துருங்க. பேன் நம்பரை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப் வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து நம்மளுடைய அட்ரஸை கொடுக்கணும். உங்களுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் பற்றியெல்லாம் நம்முடைய நிரந்தர முகவரி இங்கே கொடுக்கணும். இப்போ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து டிக் மார்க் வர்ற மாதிரி பார்த்துக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கண்ட்ரியை முதல்ல இதில் சூஸ் பண்ணிக்கிறங்க. இந்தியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறங்க. இதை கிளிக் பண்ணி இந்த அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் 1 அட்ரஸ் 2 அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃபில் என்ன இருக்கோ அந்த முகவரியை இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். உதாரணமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து உங்களுடைய வீட்டு நம்பரு, அதாவது டோர் நம்பரை எடுத்து ஸ்ட்ரீட் நேம் இதை கொடுத்துட்டு கீழே வந்து அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய ஊர், தாலுக்கு நேம், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த சிட்டியை பொறுத்த மட்டும் டவுன் அல்லது சிட்டி இருக்குது பற்றியெல்லாம் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து சிட்டியாக இருந்தால் அந்த நேமே கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேமே இந்த இடத்துல கொடுத்துடலாம். கீழே வந்து உங்களுடைய பின்கோடு, உங்களுடைய ஏரியாவுக்கான பின்கோடை இங்கே கொடுத்துருங்க. அடுத்தது இங்கே வந்து ஸ்டேட்டை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணி இங்கே சூஸ் பண்ணிக்கிறங்க. அடுத்து நீங்கள் கீழே வரும்பொழுது உங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டல் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பர்மனன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு காட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய போஸ்டல் அட்ரஸும் நீங்கள் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் அட்ரஸும் ஒரே மாதிரினாக்க நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸை இங்கே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு போஸ்டல் அட்ரஸ் வேறு, பர்மனன்ட் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே மறுபடியும் ஃபில் பண்ணுங்கள். சேமாக இருந்தால் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும். அப்படியே வச்சுக்கலாம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நோ இருக்குது, ஒன்று எஸ்ன்னு இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேங்க. இதை சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் ஆஃப் கண்ட்ரி கிளைமிங் ட்ரீட்டி வித் யூஎஸ் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி இங்கே இந்த மாதிரி டிக் மார்க் வர மாதிரி பார்த்துக்கிறோங்க. அடுத்து கண்ட்ரியில் பொறுத்த மட்டும் இந்த கீழே கேம்புக்கு கிளிக் பண்ணி இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இந்த பகுதி வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த டிக் மார்க் வர மாதிரி பார்த்துக்கிறோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப் அப்படின்னு இருக்கும். இந்த பக்கம் வித்ஹோல்டிங் ரேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரீன் கேம்பு கூட கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 7 அண்டு பேராகிராஃப் 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேங்க. இதை கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஆர்டிக்கல் 7 அண்டு பேராகிராஃப் 1. இதில் ஆர்டிக்கல் 7 அண்ட் பேராகிராஃப் 1 சூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து வித்ஹோல்டிங் ரேட் இருக்குது பற்றியெல்லாம் இதில் வந்து 0% ரெடியூஸ்டு ரேட். இங்கே ஆர்டிகல் 7 அண்ட் பேராகிராஃப் 1 இங்கே 0% ரெடியூஸ்டு ரேட், அதாவது இந்த கீழ் கேம்பு கிளிக் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள் செக் பாக்ஸ், இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும். இப்போ இதில் கிளிக் பண்ணி டிக் மார்க் கொண்டு வந்துடணும். அடுத்து அந்த பற்றியெல்லாம் அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் பிக்சர் அண்ட் டிவின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போது இதில் வந்து
ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப் இதை கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A2ங்கிறத இது பண்ணணும். இதில் வந்து 15% ரெடியூஸ்டு ரேட் இதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் இருக்கா, இதில் ஒரு கிளிக் பண்ணி டிக் மார்க் கொண்டு வந்துடுங்க. அடுத்து இந்த அதர் காப்பி ரைட் இருக்குன்னு பார்த்தீங்களா, யூடியூப் அண்ட் கூகுள் ப்ளேன்னு, இதையும் கிளிக் பண்ணி இப்போ இதில் டிக் மார்க் கொண்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து அதே மாதிரி கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் 12 அண்ட் பேராகிராஃப் 2A2 வித் ஹோல்டிங்கில் வந்து 15% ரெடியூஸ் ரேட் இதை சூஸ் பண்ணிக்கிறேங்க. கீழே வந்து இந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணி டிக் மார்க் கொண்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்குமெண்ட்டோட நம்ம ஃபில் பண்ண டாக்குமெண்ட்டோட ப்ரிவ்யூவை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணி டிக் மார்க் கொண்டு வந்துடுங்க. இதில் கிளிக் பண்ணி டிக் மார்க் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஸ்டெப் 5 வந்து சர்டிஃபிகேஷன். இந்த சர்டிஃபிகேஷனில் கீழே வந்தீங்க அப்படின்னா யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் லீகல் நேம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய நேம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய அதாவது நீங்கள் அந்த ஐடி ப்ரூஃபில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேம் இங்கே வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. ஐடி ப்ரூஃபில் உள்ள நேம் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேம் முழுமையாக கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ன்னு ஒன்று இருக்குது, நோன்னு ஒன்று இருக்குது. இதில் இந்த எஸ்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது 6வது ஸ்டெப்ஸ், அதாவது இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்டு இன் யூஎஸ் அண்டு அபிடவிட்னு இருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு விளக்கம் தேவை அப்படின்னா இந்த பற்றியெல்லாம் ஒரு ஐக்கான் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இதில் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது எஸ் நோ 2 இருக்கும். இதில் நீங்கள் வந்து எஸ்ஸே சூஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் எஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் அபிடவிட் இது வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கூகுள்லேருந்து, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ்லேயே நம்ம இது வரைக்கும் அமௌண்ட்டு வாங்கலை அப்படின்னா நம்ம இதை ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஆட்சன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இப்போ 2-3 முறை பேமெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பேமெண்ட் வாங்கலை, இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ நான் வந்து இது வரைக்கும் பேமெண்ட் வாங்கலை, அதனால் நான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பெனாலிட்டிஸ் ஆஃப் பெர்ஜுரி ஐ டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் கண்டெய்ன்ட் ஹியரின் ரிமைண்ட் த சேம் அண்ட் அன்சேஞ்ச்ட் எக்ஸப்ட் as provided below from 1st January 2020 until the present and were true, correct and complete for the time அப்படிங்கிற ஒரு டெக்ளரேஷன் தான் இது. இதில் வந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டிக் மார்க்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கிறதுல சப்மிட். இப்போ இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலே இது கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணணும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே கீழே அப்ரூவ்டு ஃபார்ம் வந்து உடனே உங்களுக்கு வந்துடும். உடனே வந்துடும். நீங்கள் மெயிலில் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, இந்த யூஎஸ் படிவம் சப்மிட் பண்ணுறதுக்கான வழிமுறை இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை
நன்றி, வணக்கம்.